நிக்கோமீட்டர்ஸ் இல்லப்பா. பாண்டி, பாண்டி பவுலர் வந்து உங்கள மறைக்கிறார்ன்ற பட்சத்தில ஃபர்ஸ்ட்டு வார்னிங் குடுங்க. அப்ப நீங்க தான் கால் பண்ணணும். திரும்ப திரும்ப மறைச்சிட்டே இருந்தாருன்னா, விக்கெட் மட்டும் எப்படி குடுக்க முடியும்? அவர் பவுலர்ட்ட கொஞ்சம் வார்ன் பண்ணு. இல்ல நீங்க நவுந்து நவுந்து லைன். வைட், வைட். ஒரு பால் தான் போட்டிருக்காரு. அதுல 2 ரன்னு. ஒரு பால்ல 2 ரன்னு, 3 வைடு. மொத்தம் 5. சிறப்பான தடுப்பாட்டம். 2 ரன். அனல் பறக்கும் போட்டின்னு சொன்னோம். பாருங்க பால்லேருந்து அனல் பறக்குது 2 டீமுக்கும். மேட்ச்னா இப்படி தான் இருக்கணும். அதுக்கு இந்த மேட்ச் தான் எக்ஸாம்பிள். வைட். நன்றி நடுவரே. டாட் பால். நேர்த்தியாக வீசப்பட்ட பந்து. 1 ரன். லாஸ்ட் பால். த்ரோ த்ரூ த ஏர். டாட் பால். எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஓவர். 10 ரன்ஸ். தனது அணிக்காக அடுத்து ஒரு வீச வந்துள்ளார். வெங்கட். ஒரு ரன்.
கேர்ஃபுல்லா விளையாடுங்க. பவுண்டரி. தேங்க் யூ. அடிபடாம விளையாடுங்க பாபு ப்ரோ. சேஃப்டி முக்கியம். லாஃப்ட் அட் ஷாட் என்ற முறையில் 6. அங்கிருந்து ஹர்திக் வந்து டைவ் அடிச்சாரு. குட் ஸ்டாப் மிஸ்டர் ஹர்திக். தேங்க் யூ ஃபார் யுவர் சப்போர்ட். குட் ஃபீல்டிங். 4 ரன். சிறப்பான தடுப்பாட்டம். எளிதான ஒன்று. சென்சிபிளா கேமை கொண்டு போறாங்க. ஓவருக்கு ஒரு ஹிட்டு மீதி பால ரொட்டேட் பண்ணிக்கிறாங்க. சென்சிபிளா விளையாடுறாங்க 2 பேரும். விக்கெட். ஓவர். இருபத்தி 3. 2 ஓவர் முடிவடைந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை 23. ஒரு விக்கெட் இழப்புக்கு. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் பிரவீன். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் நேம் பிரவீன். பிரதாப் பந்து வீச யுவராஜ் எதிர்கொள்கிறார். தான் சந்தித்த முதல் பந்தை 6க்கு அனுப்பியிருக்காங்க. இவர் எல்லாரும் 1000 அப்படின்னு கூப்பிடுவாங்க. சொன்னதா எல்லாருக்கும் தெரியும். ஒரு லெக் சைடு ரொம்ப டாமினேட்டிங் பேட்ஸ்மேன். லெக்ல போட்டு நீங்க அவரை கண்ட்ரோலே பண்ண முடியாது. White. தென்னை மரத்தையும் தாண்டி அடிச்ச ஒரு அடி. 6. கேட்ச் அப்படின்னு ஒரு கால், பட் இட்ஸ் ஆல் த வே.
ஹேட்ரிக் சிக்ஸர்ஸை பதிவு பண்ணியிருக்காரு 1000. இதுக்கு முன்னாடி பவர் வந்து அடுத்தடுத்து 2 ஓவரில் 2 ஹேட்ரிக் அடிச்சாரு. அப்புறம் இவர் ஒரு ஹேட்ரிக் அடிச்சிருக்காரு நம்ம பார்த்த வரைக்கும். கேட்ச் ஆகுமா? கேட்ச். ஃப்ளோ த்ரூ த ஏர் போட்டாரு. பேட்ஸ்மேனை கஷ்டப்பட்டு அடிக்க வச்சாரு. விக்கெட் எடுத்துக்கிட்டார். கண்டினியூஸாக அடிச்சிடலான்னு பார்த்தாரு பேட்ஸ்மேன். பட் முடியலை. சற்று ஏமாற்றத்துடன் வெளியேறுகிறார். த நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் இவரை விட ரொம்ப டேஞ்சரான பிளேயர் வரவர். கார்த்திக். இன்னும் முடியல. நன்றி நடுவரே, நன்றி. இவர் அவரை விட டேஞ்சரஸ் பேட்ஸ்மேன் சொன்னோம். அவர் ப்ரூவ் பண்ணுறாரு பாருங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் ஃபர்ஸ்ட் பால் விக்கெட்டு, செகண்ட் மேட்ச்சில் ஃபர்ஸ்ட் பால் 6 அடிச்சிருக்காரு. ரெடி ப்ரோ, ரெடி ப்ரோ. சென்சிபிள் பேட்டிங். ஒரு 6, ஒரு ரன்னு. ஓவர். இந்த ஓவர் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் முக்கியமான ஒரு விக்கெட்டை எடுத்திருக்காரு. End of 3 overs, 49 for 2 wickets. Next over, வெற்றி. புகைப்படக் கருவி முனையிலிருந்து வெற்றி. எங்கேயோ அடிச்சிருக்காருங்க. 6. ஆர்கனைசர் கோகுல் மற்றும் விக்னேஷ் பவுண்டரி லைனுக்கு வெளில கொஞ்சம் ஆளுங்களை நிப்பாட்டுங்க. இது டைமை கொஞ்சம் மிச்சப்படுத்தும். அன்னெசரி ஆர்கியூமெண்ட்ஸை ஸ்டாப் பண்ணும். ரொம்ப சென்சிபிளாக ஆடுறாருங்க. ஒரு 6, ஒரு சிங்கிள், ஒரு 6, ஒரு சிங்கிள். அழகாக பண்ணியிருக்காங்க. தட்ஸ் வை கார்த்திக் கால்ட் வெரி டேஞ்சரஸ் பிளேயர். ஷாட். 1 bounce into the fielder. ஒரு ரன் மட்டுமே.
6. இது அனல் பறக்கும் போட்டின்னு ஆரம்பத்திலேயே நம்ம சொன்னது தான். ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணது தான் இது. புதுசா எதுவும் நம்ம யோசிக்கிறதுக்கு இல்ல. சூப்பர்ப் கம்பேக் ஃப்ரம் த பவுலர். டாட் பால். அழகா பால சூஸ் பண்ணி அடிக்கிறாங்க. ஒன் ரன். ஓவர். End of 4 overs, 64 runs. Loss of 2 wickets. The break time. In the Premier League, Stats Champions League 2025 Season 1. இதுக்கு விருது வழங்கிய திருவாளர் கேஜி கண்ணன் அவர்கள் மற்றும் விக்னேஷ் அண்ட் லிங்கேஸ்வரன் எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த போட்டிக்கு ஒளிப்பதிவு வழங்கி வரும் எல்ஐ ஸ்போர்ட்ஸ் மற்றும் கமெண்ட்ரி பாக்ஸ் யூடியூப் சேனல்ஸ்க்கு எங்களோட நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். இது மட்டும் இல்லாமல் சித்ரா ஆடியோஸ்க்கு எங்களோட நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த போட்டிக்கு நடுவர் பணியாற்றும் மிஸ்டர் பாண்டி அண்ட் மிஸ்டர் விஜய் உங்களுக்கு எங்களோட மனமார்ந்த நன்றிகள். இந்த போட்டி, அதாவது இந்த ஃபார்மேட் கோவிலம்பாக்கத்தில் அறிமுகப்படுத்திய நம்ம அண்ணன் முன்னா அண்ணா அவருக்கும், அதை தொடர்ந்து கண்டினியூ பண்ண நண்பர்களுக்கும் எங்களோட சார்பாக நன்றிகள், பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். எங்கன்றா கிரிக்கெட் மீது காதல் கொண்டு தன்னோட சீரு தானே அதிலேயே காதல் சின்னத்தை வரைஞ்ச கண்ணாக்கு எங்களோட நன்றி. இது டொக்கு. சென்னை ஹரிஷ். ஸ்விங் அண்ட் மிஸ். 2 கண்டினியூஸாக ஒரு டாட் பால் பிரேக் அப்புறம். ஸோ நல்ல பிளான் பண்ணி வந்திருக்காங்க. ஒரு ரன் மட்டுமே. ரொம்ப அருமையாக பவுலிங் போட்டுருக்காரு ஹரிஷ். சொல்லப்போனால் இவரும் காலில் அடிபட்டு அதை சரி பண்ணி வந்திருக்காரு. அகைன் டாட் பால். இவர் காலில் அடிபட்டு ஃப்ராக்சர் ஆகி கட்டு போட்டு 3 வாரம் வீட்டில் சும்மா இருந்து டைரெக்டாக ப்ரீமியர் லீக் ஆட வந்திருக்காரு. தன்னோட அணிக்காக ரொம்ப சிறப்பாக பந்து வீசிட்டு இருக்க ஒரு பவுலர்னா ஹரிஷ் தான். பேட்ஸ்மேனை ரீட் பண்ணி தெளிவாக பவுலிங் பண்ணிட்டு இருக்காரு.
நான் ஹரிஷ் அடிப்பட்டத ஏன் சொல்றேன்னா, அவரு கண்ணா மாதிரி இந்த கிரிக்கெட் மேல எவ்ளோ காதல் வச்சிருக்காருன்றத சொல்றதுக்காக தான் சொன்னேனே கண்டி. அண்ணாவோட ஃபர்ஸ்ட் லவர் வந்து கிரிக்கெட் தான். ஒயிட். நன்றி நடுவரே. இந்த 2 பேருமே வந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. ஓவர். லெக் பைங்கிற முறையில ஒரு ரன்னு. ரொம்ப அருமையான ஓவர் இது சொல்லப்போனா. பிரிஸ்பேன் ஹீட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஓவரும் கூட. ரொம்ப சிறப்பா செயல்பட்டிருக்காரு. ஒரு விக்கெட்டையும் எடுத்து குடுத்து 2 ரன்னுக்கு ஓவர் போட்டிருக்காரு. நெக்ஸ்ட் பவுலர். நியூ பவுலர இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. பவுலர் நேம் தேஜஸ். பேட்டிங் பவர் பிளே. தேஜஸை எதிர்கொள்பவர் விக்னேஷ். லாஸ்ட் டைம் இவர் தான் ஒரு 2, 3 சிக்ஸ் அடிச்சு டீம் ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ணாரு. வித் பார்ட்னர் பிக் ஹிட்டர் கோகுல். அவர் கூட சேர்ந்து நல்லா விளையாண்டாங்க. லெட்ஸ் சி இன்னைக்கு இப்போ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஒயிட் பால். 1+1. தேஜஸ் டு கார்த்திக். டாட் பால். ரொம்ப க்ரூஷியான டைமில் bowling பண்ணுறவங்க அருமையாக பண்ணிட்டு இருக்காங்க ஹரிஷ் அண்ட் தேஜஸ். ஸ்டாண்ட் அண்ட் டெலிவர். இதுதான் அதுக்கான எக்ஸாக்ட் நேம். ஃபர்ஸ்ட் பால் மிஸ் பண்ணிட்டாரு. இந்த பால் நின்று பார்த்து அடிச்சு தூக்கி வீசியிருக்காரு எட்ட. சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ். போன மேட்ச் பார்த்தோம் ஃபுல்லாக பவுலிங் டாமினேஷனாக இருந்தது. இந்த மேட்ச் பார்த்தோம்னா இது வரைக்கும் பேட்டிங் தான் டாமினேட் பண்ணியிருக்காங்க எக்ஸப்ட் ஹரிஷ் ஓவர். ஸ்லோ த்ரூ த ஏர் இன்டு த ஃபென்ஸ். வெளில தூக்கி அடிச்சிட்டாருங்க. நீ ஸ்லோவாக போடு, குத்தி போடு, மேலே போடு, நான் கோட்டை தாண்டி தான் அடிப்பேன் அந்த மைண்டில் ஆடிட்டு இருக்காரு. அவர் உள்ளே வரும்போதே நம்ம சொன்னது தான், ரொம்ப ரொம்ப டேஞ்சரான பிளேயர் இவர் தான். கேட்ச் என்ற கால். வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கா? போயிருச்சுங்க. ஹைட் மட்டும் இல்லை, டிஸ்டன்ஸும் இருக்கு. தேங்க்யூ அம்பேர். 6. இது அடிச்ச மாதிரியே தெரில. எல்லாம் கேட்சுக்கு பிடிச்சிடலான்னு நின்றுட்டே இருந்தாங்க லைனில். பட் அவங்களையும் ஏமாத்திட்டு பந்து கோட்டை தாண்டி போய் வந்துருச்சு. நல்லா பந்து போட்டு ஏமாத்திட்டாரு. குட் கம்பேக். கொஞ்சம் தடுமாற்றம்.
அடிச்சிட்டாருங்க அவரு. வாட் a fielding effort from பிரதாப், த லெஃப்டி. ஆக்சுவலி 5 ரன்ஸ சேவ் பண்ணியிருக்காரு. செம்ம ஹிட் இது ஆனா. கொஞ்சம் ஹைட் அடிச்சிருந்தா ஈஸியா கிளியர் பண்ணியிருக்கலாம். சூப்பர் ஃபீல்டிங் ஃப்ரம் பிரதாப். எண்ட் ஆஃப் 6 ஓவர்ஸ். ஸ்கோர் 89. ஹரிஷ் டூ விக்னேஷ். ஏன்னா அவங்க 2 பேருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். 2 பேருமே ஒரே மாரி யோசிக்கக்கூடிய ஆட்கள். 2 பேர பத்தி 2 பேருக்கும் நல்லாவே தெரியும். ஸோ இந்த மோதல்ல யார் ஜெயிக்க போறா? சென்னை ஹரிஷா? இல்ல கேஜிகே விக்னேஷா? பாருங்க இந்த கேம்ல எல்லாம் இஷ்டு தான் நெறைய. இஷ் காம்போ தான். ஏக்கர் போல்ட் சற்று ஏமாற்றத்துடன் வெளியேறுகிறார். வந்துட்டாருப்பா நம்ம ஆளு. பிக் 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 ஹிட்டர். நீங்க எப்படி போட்டாலும் நான் ஒரே மாரி தான் ஆடுவேன். அதுதான் நம்ம கோகுல். இப்ப இல்ல. 10, 12 இல்ல ஒரு 15 வருஷமா தெரிஞ்ச ஒரு விஷயத்த இப்போ வரைக்கும் ஒரே மாரி செய்யக்கூடிய ஒரே ஆள் அது கோகுல் தான். அந்த பெருமைக்கு அவர் மட்டும் தான் சொந்தக்காரர். இன் டாட் பால். ஒத்த கால்ல கொக்கு நிக்கிற மாரிலாம் நின்னு பார்த்தாரு. பவுலர் ஏமாறல. கேட்ச். ஹரிஷ் தன்னோட அணிக்காக மிகவும் சிறப்பாக பந்து வீசிக் கொண்டிருக்கிறார். 3 விக்கெட் எடுத்திருக்காருன்னு நெனைக்கிறேன் இதுவரைக்கும். இன்னும் 3 ரன்ன போட்டு 3 விக்கெட் எடுத்திருக்காரு. பெஸ்ட் பவுலிங் ஃபிகர் இவரோடது தான். இப்போ வரைக்கும். த நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் நிஞ்சா. நோ பால். நன்றி நடுவரே. நன்றி. நோ பால். டாட் பால். சிறப்பான பந்து வீச்சு. கார்த்திக் வந்து ரொம்ப துடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஸ்ட்ரைக் கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு. அகைன் ஸ்விங் அண்ட் மிஸ். ஆமா கார்த்திக்கோட கோவம் நியாயமானது தானே. அடிச்சுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு ஸ்ட்ரைக்கும் கொடுக்கல, விக்கெட்டும் ரன்னும் ஆடல. அவரோட வருத்தத்திலயும் கோவத்திலயும் ஒரு நியாயம் இருக்கு. போல்ட். ஓவர். இந்த டோர்னமெண்ட்ல இவரோட தாங்க இப்போ வரைக்கும் பெஸ்ட் ஃபிகர். இப்போ வரைக்கும்ங்க. மென்ஷன் பண்ணிக்கோங்க. 2 ஓவர் 3 ரன் 4 விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த ஓவர்லயே 3 விக்கெட்.
ரன் அவுட். ஸ்ட்ரைக் நமக்கு வேணும் அப்படி சொல்லிட்டு ஆக்சுவலி சொல்லப்போனா முருகவேலே பெரிய ஹிட்டர் தான். பட் அவரே தன்னோட விக்கெட்ட தன்னோட அணிக்காக பறி கொடுத்திருக்காரு. ஆமா. ஸோ நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் கௌதம். இவர் கூட ஓடலாம். 3 ரன் கூட இவர் கூட ஓடலாம் கையில குடுத்துட்டு. அவ்வளோ வேகமா ஓடக்கூடிய ஒரு ஆள். டாட் பால். அப்படியே கோடு போட்ட மாரி அந்த கோட்டுக்கு முன்னாடி அழகா போட்டிருக்காரு. ஒன் ரன். ஃபீல்டரோட ஆர்ம்ஸ் அவரு செக் பண்ணல. 1 எனஃப் அப்படின்ட்டாரு. ஏன்னா ஆல்ரெடி ஒரு விக்கெட்டையும் விட்டுட்டாங்க இல்லையா? அதனால. சிறப்பான அடி. கேட்ச். கேட் அண்ட் பவுல் என்ற முறையில் தனது விக்கெட்டை இழந்து வெளியேறுகிறார் தம்பி கௌதம். த நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் த ஸ்ட்ரெயிட் ஹிட்டிங் பேட்ஸ்மேன் ஜேக்கப். நீங்க எவ்வளோ பெரிய 6 லைன் ஸ்ட்ரெயிட்ல வச்சாலும் அதை தாண்டி அடிக்கக்கூடிய ஒரே பிளேயர் ஜேக்கப் தான். ஒயிட் பால் விக்கெட். ரன் அவுட் என்ற முறையில் தனது விக்கெட்டை இருந்து வெளியேறுகிறார் கார்த்திக் பெருமாள். ஆக்சுவலி அவர் தான் நிறைய ரன் ஸ்கோர் பண்ணிட்டு இருந்தாரு. பட் ரன் அவுட். லாஸ்ட் ஓவரில் தன்னோட விக்கெட் இழந்துட்டு போறாரு. பிரசாந்த் குட்டி. ஸ்விங் அண்ட் மிஸ். beaten the pace. Run out. தொண்ணூத்தி 94 அடித்தால் வெற்றி பெறலாம். ஆக்சுவலி இது செம்ம கம்பேக் ஃப்ரம் தி பிரிஸ்பன் ஹீட். லாஸ்ட் 3 ஓவர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 மினிமம் ஸ்கோர் போட்டதுனால தான் இந்த ஸ்கோருக்குள்ளே நிறுத்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு 120 ஆட வேண்டிய ஸ்கோரு. முக்கியமாக ஹரிஷ் அவரோட பவுலிங் தான், அந்த பவுலிங் ஃபிகர் தான் மேட்சையே டர்ன் பண்ணியிருக்கு. சென்னை ஹரிஷ்னு சும்மாவா சொல்கிறோம்? அந்த பேருக்கான பெர்ஃபார்மன்ஸ் இருக்குமா இல்லையா? வாங்க சிட்னி சிக்ஸர்ஸோட நம்பிக்கை நட்சத்திரம் த ஹார்ட் ஹிட்டர். சும்மாப்பா. பானிபூரி சதீஷ் அவர்களே, மற்றும் பிஎஸ்சிசி நியூ கேப்டன் வினோத் அவர்களை வருக வருக என ஸ்டாட்ஸ் சாம்பியன்ஸ் லீக் சீசன் 1 2025 சார்பாக வரவேற்கிறோம். இந்த போட்டிக்கு, இந்த பிரீமியர் லீக்கு பேருதவி வழங்கிய திருவாளர் கேஜி கண்ணன் அவர்களையும் விக்னேஷ் மற்றும் லிங்கேஸ்வரன் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த போட்டிக்கு ஒளியும் அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்த எல்ஐ ஸ்போர்ட்ஸ் மற்றும் கமெண்ட்ரி பாக்ஸ் யூடியூப் சேனலுக்கு
எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஆட்டம் இவ்வளவு சிறப்பாக நடைபெற ஆலோசனை வழங்கிய திரு கார்த்திக் என்கிற ஈரு அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பேட்ஸ்மேன்ஸ் கொஞ்சம் உள்ள வாங்க. ஃபீல்டர்ஸ் ரெடி. கௌதம் பேட்டிங் டீம் பந்து போட்டீங்களா? புது பந்து எடுத்துட்டு வந்துட்டீங்களா? நாற்பத்தெட்டு பந்துகளில் 94 ரன்கள் அடித்தால் இந்த போட்டியை வெற்றி பெறலாம் பிரிஸ்பேன் ஹீட் அணியினர். இது 2 அணிக்குமே மஸ்ட் வின் கேமு. 2 பாயிண்ட்டுக்காக கடைசி வரைக்கும் போட்டி போட வேண்டியிருக்கு. பேட்டிங் டீம் உள்ள வரலாம். வேணே விநாயகபுரத்திலிருந்து வேணே. பாண்டி வராங்களா பேட்டிங் டீம்? தொண்ணூத்தி 4 என்ற கடினமான இலக்கினை எளிமையாக அடிக்க வெற்றி மற்றும் மணிகண்டன் புகவண்டின்னு எல்லாராலும் செல்லமாக அழைக்கப்படும் ஒரு பிளேயர். புகை அடிப்பான், எல்லாராலும் செல்லமாக புகை அடிப்பான் என்று அழைக்கப்படும் மணி அவர்களின் ஆட்டத்தை காண ஒரு கூட்டமே ரெடியா இருக்கு. அண்ணன் லெஜெண்டரி கமாண்டேட்டர் லெஜெண்டரி பவுலர் விநாயகம் அவர்களை வருக வருக என விழாக்குழு சார்பாக வரவேற்கிறோம். இதுவரை சிறப்பாக அதிரடியாக வர்ணனை செய்த ஆல்ரவுண்டர் மிஸ்டர் பார்த்திபன் அவர்களுக்கு கிரிக்கெட் வீரர்கள் சார்பாகவும் நண்பர்கள் சார்பாகவும் ஸ்டார்ஸ் சாம்பியன்ஸ் லீக் 2025 குழுவினர் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றி. இந்த போட்டிக்கு நடுவர்களாக மிஸ்டர் பாண்டியன் அப்புறம் மிஸ்டர் விஜய் சிறப்பாக பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றி. பிரசாந்த் டு விஜய். வெற்றி, மன்னிக்கவும், வெற்றி. அன்றும் இன்றும் என்றென்றும் கோவிலம்பாக்கம் நன்மங்கலம் பகுதியில் நடத்தப்படும் சிறப்பு கிரிக்கெட் போட்டியை இந்த போட்டியை நடத்திக் கொண்டிருக்கும் ஸ்டார்ஸ் சாம்பியன்ஸ் லீக் 2025 அவர்களுக்கும் இந்த போட்டிக்கு பேருதவிகளை வழங்கிக் கொண்டிருக்கும் குறிப்பாக கேஜி கண்ணன் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தொடர்ந்து மீண்டும் முதல் பந்து அகலப்பந்து. நன்றி. ஃபர்ஸ்ட் பால் வைட். போட்டியில மட்டும் அனல் பறக்காது, அண்ணன் பேச்சிலையும் அனல் பறக்குது. இவ்வளவு நேரம் என்னோட போரிங் கமெண்ட்ரி கேட்டீங்க. சிறப்பான ஒரு அற்புதமான அதிரடியான ஒரு ஷாட், சிறப்பான ஃபீல்டிங், எளிதான ஒன்று. நோ பால். ஓவர் ஸ்டெப்பிங் நோ பாலா? நோ பால். ஆமா, ஒரு பால் கூட போடல, ஆனா 3 ரன் அடிச்சிட்டாங்கப்பா.
இனிமேல்ட்டு போட்டியிலயும் சரி, கமெண்ட்ரிலயும் சரி, அனல் பறக்க போது. யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. பிரிஸ்பேன் ஹீட் வெர்சஸ் சிட்னி தண்டர்ஸ் அணிகளுக்கிடையே ஒரு சென்னையில் ஒரு பிக் பேஷ், ஆஸ்திரேலியன் பிக் பேஷ் போட்டி சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பிரசாந்த் டு வெற்றி. கேட்ச் ஆகுமா? எஸ்! தனது முதல் விக்கெட்டை அதிரடியாகவும் ஆக்ரோஷமாக வீழ்த்துகிறார் பிரசாந்த். ஒரு சிறந்த ஒரு ஆல்ரவுண்டர் விக்கெட்டை பறிகொடுக்கிறார்கள் சிட்னி தண்டர்ஸ். பிரிஸ்பேன் ஹீட்டர்ஸ். பிரிஸ்பேன் ஹீட். ஹீட். ஓகே. போட்டியில மட்டும் இல்ல, பேச்சுலயும் ஹீட் தான், அனல் தான். ஆயிரத்தங்கிட்ட இருந்து ஒரு கேட்ச் கூட மிஸ் ஆகாதுங்க. 6 லைனே தாண்டி அடிச்சாலும் ஓடி போய் பிடிக்கக்கூடிய ஒரு ஆளு. கை மேல வந்ததை விட போறது கிடையாது. அவர்கிட்ட நம்ம எதையும் எதிர்பார்க்க முடியாது வித்தியாசமா. வந்துட்டாரு, ஓனர் வந்துட்டாரு. வெங்கட் இவரும் ஒரு சிறந்த ஆல்ரவுண்டர், சிறந்த முறையில் விளையாடக்கூடியவர், ஆட்டத்தின் போக்கையே மாற்றக்கூடியவர், நட்சத்திர வீரர், அதிரடி ஆட்டக்காரர். பார்ப்போம் என்ன நடக்குது என்று. அதிகமா மூச்சு வாங்கக்கூடியவர். அதை மறந்துட்டீங்களே சொல்ல. இவரை மாதிரி யாராலையுமே மூச்சு வாங்க முடியாது. இதுவரை முதல் போட்டியில் எத்தனை பால்பா? 4 more to go. 4 more. மீண்டும் ஒரு அற்புதமான அதிரடியான பந்து வீச்சு, டாட் பால். கண்ணெடுக்கும் வாய்ப்பு இல்லை. Such a beautiful delivery from with Prashant from மீண்டும் ஒரு அற்புதமான அதிரடியான ஆக்ரோஷமான அண்ணல் பறக்கும் பந்து வீச்சு, ரன் எடுக்கும் வாய்ப்பில்லை, டாட் பால். பேக் டு பேக் டாட் பால்ஸ். டாட் பால். கண்டினியூஸா 3 டாட் பால். ஒரு வெங்கட்டை வச்சு யாருமே இது வரைக்கும் போட்டது கிடையாது. ஒரு ஹேட்ரிக் டாட் பால் பா. ஹேட்ரிக் வைடு, ஹேட்ரிக் 6, ஹேட்ரிக் 4 தான் பார்த்துருப்போம். ஹேட்ரிக் விக்கெட் கூட பார்த்துருப்போம். ஆனால் ஹேட்ரிக் டாட் பால் முதல் முறையா பந்து வீசுக்கும், அதுவும் இந்த கிரவுண்ட்ல. பிரசாந்த் மீண்டும் ஒரு அதிரடியான ஒரு ஆக்ரோஷமான டாட் பால். 4 டாட் பால் பா இந்த ஓவர்ல. ஃபர்ஸ்ட் ஓவர் வாட் a remarkable டர்னிங் பாயிண்ட் ஓவர். சான்ஸ்ல ஒரு விக்கெட் போச்சு. 4 டாட் வேற லெவல். 4 ரன் மட்டும். இத்துடன் முதல் ஓவர் முடிவடைந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை 4. ஒரு விக்கெட் இழப்பிற்கு ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் ஓவர் 4 ஃபார் நோ லாஸ். இது வரைக்கும் பிரிஸ்பேன் ஹீட், அதாவது இந்த ஓப்பனிங் பேர்ல இவ்வளோ கம்மியா ரன் போட்டது இது வரைக்கும் யாருமே கிடையாது. எங்களுக்கு தெரிஞ்சு நான் பார்த்தது இல்ல. ஏன்னா வெங்கட்டும் சரி, வெற்றியும் சரி, டிஸ்ட்ராயிங் ஓப்பனிங் பார்ட்னர். பட் அவங்கள 4 ரன்னுக்கு போட்டாங்கன்றது பயங்கர எஃபர்ட் தான். இதனோட இம்பார்ட்டன்ஸ் இப்போ தெரியுது. அடுத்த பந்து வீச்சாளர் பாஸ்கர். நன்றி பாஸ்கர். இவரும் ஒரு சிறந்த ஒரு பந்து வீச்சாளர். 6 கொடுக்க மாட்டார். அவ்வளோ சூப்பரா போடுவார். பார்ப்போம். பாஸ்கர் டு மணி. சிறப்பான பந்து வீச்சு. 1 ரன் மட்டுமே. கிரவுண்ட நல்லா ரீட் பண்ணிட்டாங்க. எல்லா டீம்ஸும் கிரவுண்ட ரீட் பண்ணிட்டாங்கன்னு தான் நினைக்கிறோம். யாருமே ஸ்கோர் சொல்லியே. சொன்னமே 4. மீண்டும் ஒரு சிறப்பான பந்து வீச்சு. எளிதான ஒன்று. வைஸ் என்ற முறையில்
கேட்ச். ஈஸியான கேட்ச்ப்பா. ரொம்ப ஈஸியா காமிச்சாங்க. ஈஸியான கேட்ச் கிடையாது. ரொம்ப ஈஸியா காமிச்சாங்க. ரொம்ப நேர்த்தியாக பந்து வீசிட்டு இருக்காங்க 2 பேர் டீமுக்கும். அவங்களோட வெற்றிக்காக போராடிட்டு இருக்காங்க. ஃபுல் டாஸ் பால்ல ஒரு விக்கெட் கிடைச்சிருக்கு. சற்று ஏமாற்றத்துடன் வெளியேறுகிறார் மணிகண்டன். ஹரிஷ், சென்னை ஹரிஷ். இவரு தான் கேமையே சேஞ்ச் பண்ணது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. அப்போ பவுலிங் போட்டாரு. இப்போ பேட் வச்சிருக்காரு, பார்ப்போம். ரொம்ப குரூஷியல் நாக்கா இருக்கும். இந்த மேட்ச் ஜெயிக்கிறவங்களுக்கு தான் அடுத்த சுற்றுக்கு முன்னேற ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ 2 டீமுமே கடுமையா போராடிட்டு இருக்காங்க ஜெயிக்க. Big appeal from the fielding team. They're not out. ரொம்ப சிறப்பா பந்து வீசிட்டு இருக்காங்க. ஸோ பண்ணியிருக்காங்க.
டீம் வந்தாங்க, டாஸ் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். சிறப்பான ஒரு அடி. 1 2 இல்லை, எளிதான 1. நல்லா போடுறாருப்பா. 1000 கரெக்டாக ரீட் பண்ணி தரவா செக் பண்ணிவிட்டு சூப்பராக bowling போட்டிருக்காரு. இவர் என்ன bowling பண்ணணும் கண்டுபிடிக்கணும். சைட் ஆம் போடுறாரா, லெக் பிரேக் போடுறாரா, ஆஃப் பிரேக் போடுறாரா, ஒன்றுமே புரியல. ஸ்ட்ரைட்டாக போடுறாரு. கார்த்திக் இதெல்லாம் கரெக்டா? கேட்ச் ஆகுமா? இல்லை. ஒரு ரன். அடுத்த போட்டி அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் வர்சஸ் பர்த் ஸ்காச்சர்ஸ். 2 அணித் தலைவர்களும் இங்கே ரெடியாக இருக்காங்க. கோகுல் வந்தாருன்னா டாஸ் போட்டு கிளம்பிடலாம். மீண்டும் ஒரு சிறப்பான பந்து வச்சு எளிதான 1 2 ஆகுமா? இல்லை, ஈஸி சிங்கிள். கார்த்திக் சிறந்த முறையில் ஃபீல்டிங் செய்து கொண்டிருக்கிறார். எளிதான 1. நல்ல ஷாட் பா, சான்ஸ் எக்ஸ்ட்ராடனரி, ஒரு மான்ஸ்டர் ஹிட், இமாலய சிக்ஸர் என்று கூற வேண்டும். இவர் ரிஷப் பண்டோட ஃபேன் நினைக்கிறோம். அழகா ஒத்த கையில சும்மா அப்படி லாக் பண்ணாரு, காத்துக்கு அப்படியே தூக்கிட்டு போய் வந்தது பந்து. டாஸ் ஓவர். இத்துடன் 3 ஓவர்கள் முடிவடைந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை 21. ஆஃப்டர் third over 21 for 1. யார் டாஸ்? அடுத்த போட்டிக்கு டாஸ் ஜெயிச்சிருக்கிறது பெர்த் ஸ்காச்சர்ஸ். சூஸ் டு பேட். பேட்டிங்கா? இந்த மேட்ச், அடுத்த மேட்ச் ஜெயிக்கிறவங்க அடுத்த சுற்றுக்கு 90% தகுதி பெறுவாங்க. அடுத்த மேட்ச் ஜெயிக்கிறவங்க 90%. பாஸ்கர் சும்மா நெருப்பு மாதிரி பந்து போட்டுட்டு இருக்காரு. ஒரு ரன். போட்டியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் சாட் சாம்பியன்ஸ் லீக் 2025 குழுவினருக்கு நெஞ்சார்ந்த நன்றி. கிரிக்கெட் வீரர்கள் சார்பாக பாஸ்கெட் டு வெங்கட். 1000 கிட்ட இருந்து பந்து தான் மிஸ் ஆகாது, ஜூஸ் கேன்லாம் மிஸ் ஆகும். கேட்சா? இல்லை, எளிதான 1. சிறப்பான ஃபீல்டிங் பா. யார் பாது? வேற லெவலில் ஃபீல்டிங் பண்ணுறது. நிஞ்சா நிஞ்சா. என்னாச்சுன்னு தெரியல. இதுக்கு முன்னாடிலாம் ஒரு ஃபுல் டாஸ் கூட மிஸ் பண்ணல யாரும். இப்போ எந்த ஃபுல் டாஸுமே அடிக்கவே முடியல. மீண்டும் ஒரு சிறப்பான பந்து வச்சு கால் காப்பில் பண்ண ரன் எடுக்க வாய்ப்பில்லை. டாட் பால். இது கமெண்ட்ரி பண்றான். மீண்டும் ஒரு சிறப்பான ஒரு அதிரடியான அட்டகாசமான பந்து ரன் அவுட் வாய்ப்புள்ளதா? ஈஸி ரன் அவுட். சற்று ஏமாற்றதும் தடுமாற்றதும் வெளியேறுகிறார். நன்றி. ஹரிஷை அடித்து புதிதாக களம் காண வந்து கொண்டிருக்கிறார் நியூ பேட்டர் பிரிஸ்பேன் ஹீட். பவுலிங்கில் பர்ஃபார்ம் பண்ண அளவுக்கு இந்த கிரவுண்டில் லெஃப்ட் ஹேண்டால் பேட்டிங்கில் பர்ஃபார்ம் பண்ண முடியல. மேபி காத்தோட சப்போர்ட் வந்து ரைட் ஹேண்டர்ஸ்க்கு தான் ஹெவியாக இருக்கு.
காலையிலும் இப்பயும் பார்த்தா செக் பண்ணா போலிங் டாமினேஷன் பயங்கரமாகுது. காலையில் போலரால் போடவே முடியல, பேட்ஸ்மேன் பிச்சைத்தாங்க. இப்போ பேட்ஸ்மேன் ஆடவே முடியல, போலிங் செமையாக போடுறாங்க. The destroyer comes to the crease. எப்பவுமே ஒரு அடிக்கடிக்கு ஒரு வார்த்தை சொல்லுவார் மிஸ்டர் பார்த்திபன், எனிதிங் இஸ் பாசிபிள். அதே மாதிரி தான், எதுவும் போலரும் டாமினேட் பண்ணலாம், பேட்ஸ்மேனும் டாமினேட் பண்ணலாம். ஆல்ரவுண்டர் பவரு. மீண்டும் ஒரு சிறப்பான பந்து. ரன் அவுட் வாய்ப்பு உள்ளதா? இல்லை. ஃபுல் டாஸ் பால் தான் இவரோட வீக்னஸ் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க விநாயகண்ணா? கண்டிப்பா இதுதான் வீக்னஸ் வருது. இது வரைக்கும் 3-4 ஃபுல் டாஸ் ஆடி இருக்காரு, ஒரே ஒரு பால் தான் அடிச்சிருக்காரு, அதுவும் 1000 ஓவர்ல டவுன் தி லெக்ஸ். அதுவும் வேற லெவல் ஒரு மான்ஸ்டர் ஹிட். அது இமாலய சிக்ஸர், காத்துக்கு அதுவும் பளிச்சுன்னு வெளியே போச்சு. அதை தவிர்த்து ஒன்று கூட அவருக்கு மீட் ஆகலன்னு தான் நான் நினைக்கிறேன். அடுத்து பாஸ்கெட் டு கலை. இது வரைக்கும் யாருமே யோசிக்கலப்பா. காத் அகைன்ஸ்ட் விண்டில் ரிவர்ஸ் சான்ஸ் இல்லை. எக்ஸ்ட்ராடனரி திங்கிங். நல்ல ஒரு ட்ரை. ஓவர். இத்துடன் 4 ஓவர்கள் முடிவடைந்த நிலையில் அணி எண்ணிக்கை 25. 3 விக்கெட் இழப்பிற்கு. ஆஃப்டர் 4 overs 25 for 3. தண்ணி கொண்டு வாங்க. 25 சொல்லியாச்சு. அப்புறம் ரன் கேட்க போறீங்க. அம்பைஸ்க்கு கொஞ்சம் சேர்த்து தண்ணி கொடுங்க. பிரிஸ்பேன் ஹீட் டீம். ஹலோ ஆர்கனைசர் கோகுல், 20 மட்டும் கொடுக்காதீங்க, அம்பையருக்கு கொடுங்க தண்ணி. 25 ரன் 4 ஓவருக்கு. அடுத்த போட்டி பர்ஸ் காச்சர்ஸ் vs அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ். ரெண்டு டீமும் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வின் பண்ணிருக்காங்க. இந்த மேட்ச் கண்டிப்பா யாருன்னா ஒருத்தருக்கு தான் வெற்றி. அண்ணல் பறக்கும் போட்டி என்று பார்த்திபன் அவர்களால் அதிரடியாக அறிவிக்கப்படுகிறது. இந்த அடுத்த போட்டி ஜெயிக்கிற அணி 90% அடுத்த சுற்றுக்கு தகுதி பெறும். ஸோ வெற்றின்றது ரொம்ப 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 முக்கியமான ஒன்று. அடுத்த போட்டியில் 2 அணிக்கும் எங்களோட பாராட்டுக்கள் மற்றும் வாழ்த்துக்கள். ரெடி ஃபீல்டர்ஸ் ரெடி ஆகுங்க, டைம் இல்லை. முன்னதாக அடுத்த போட்டிக்கு டாஸில் வெற்றி பெற்று பர்ஸ் காச்சர்ஸ் பேட்டிங்கை தேர்வு செய்துள்ளார்கள். இதனை அடுத்து இந்த போட்டி முடிந்தவுடன் அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் உடனடியாக தங்களது வீரர்களை களத்திற்கு உள்ளே அனுப்புமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். ஜேக்கப் ரொம்ப குரூசியலான ஓவர் இந்த ஓவர் தான். இந்த ஓவரில் ஆடினாதான் அடுத்த ஓவரை பற்றி யோசிக்கவே முடியும். அந்த மாதிரி ஒரு ஓவர் போட வந்திருக்கிறது நம்ம ஜேக்கப். நல்ல ஒரு அதிரடியான ஆக்ரோஷமான ஹெல்த்தியான ஒரு காம்படிஷன் இப்போ பார்க்க போறீங்க. போலரும் ஒரே டீமு, பேட்ஸ்மேனும் ஒரே டீமு. இவரும் ஒரு நட்சத்திர பந்து வீச்சாளர், அவரும் ஒரு நட்சத்திர பேட்ஸ்மேன். என்னதான் நடக்குது பார்ப்போமே. ஜேக்கப் டு முதல் முறையாக ஜேக்கப் டு கலை. கோயிலம்பாக்கம் நன்மங்கலம் கிரிக்கெட் வரலாற்றில் முதல் முறையாக ஜேக்கப் டு கலை. கேட்ச் ஆகுமா? இல்லை. நல்ல ஒரு கேப். 1-2 இல்லை, எளிதான ஒன்று. அடுத்து மீண்டும் ஜேக்கப் டு வெங்கட். சான்ஸ் இல்லப்பா. கேட்சா அப்பா எழுதிங்கப்பா, நோட்ல எழுதிக்கோங்க. 3வது கேட்ச் இது. 3வது கேட்ச் எழுதிக்கோங்க. கண்டென்டர்ஸ் ரொம்ப அதிகமாயிட்டே போறாங்க. பெஸ்ட் ஃபீல்டர் அவார்டு இருக்கு, இல்ல பெஸ்ட் கேட்ச் அவார்டு இருக்குன்னா
ஆர்கனைசேஷனே ஒரு தலைவலி தான். சரியா? மூணாவது ஆளு நல்ல பால், நல்ல ஷாட், நல்ல கேட்ச், எல்லாமே பர்ஃபெக்டா இருந்தது. அந்த 3 பேர் யார் யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்க விரும்பணும்னா, ஒன்னு கோகுல், அவர் வந்து மெல்போர்ன் ஸ்டார்ஸ்ல இருக்க கோகுல், அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ்ல இருக்க சந்தானம் மற்றும் சிட்னி தண்டர்ஸ், இவங்க கிட்ட இருந்து வெங்கட்டை எதிர்த்து நிஞ்சா வெங்கட்டை அடுத்து புதிதாக களம் காண வந்து கொண்டிருக்கிறார் அதிரடி ஆட்டக்காரர், ஆட்டத்தின் போக்கையே மாற்றக்கூடியவர் மிஸ்டர் தேவா. மூணாவது கேச்சர் வந்து நிஞ்சா. ஸோ இவங்க 3 பேர் தான் ஸ்ட்ராங் கண்டெண்டர்ஸ் இப்போ வரைக்கும். பெஸ்ட் ஃபீல்டிங் ஆர் கேட்ச் இந்த அவார்டுக்கு. உங்களோட ஓட்ஸை நீங்கள் எல்ஐ ஸ்போர்ட்ஸ் லைவ்ல போடலாம், கமெண்ட் பாக்ஸில் போடலாம், உங்களுக்கு எந்த கேட்ச் ரொம்ப ஃபேவரட் அப்படி சொல்லிட்டு. பியூட்டிஃபுல் டெலிவரி, சான்ஸ் இல்லை, டாட் பால். தொடர்ந்து சிறப்பான ஒரு பந்து வீச்சை தொடர்ந்து கொண்டிருக்கிறார் ஜேக்கப். மீண்டும் ஒரு டாட் பால், சான்ஸே இல்லப்பா. விக்கெட்டு, டாட்டு வேற லெவல்ல அப்படியே ஜொலித்து கொண்டிருக்கிறார் ஜேக்கப். சிறந்த முறையில் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் இரண்டு அணி வீரர்களும் வெற்றிக்கணியை ருசிக்க. சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிருக்காருப்பா. The huge 6. மிஸ்டர் மோசஸ் மற்றும் பவர் எங்க இருந்தாலும் கமெண்ட்ரி பாக்ஸ் அருகே வந்து தங்களோட மேன் ஆஃப் தி மேட்ச் அவார்ட்ஸை வாங்கிட்டு போயிடுங்க. பவர் மற்றும் மிஸ்டர் மோசஸ். பவர் என்கின்ற சரவணன் அவர்களுக்கும் மோசஸ் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். சாம்பியன்ஸ் லீக் ஷாட்ஸ் 2025 சார்பாக மீண்டும் ஒரு சிறப்பான ஒரு கால் உள்ள போச்சு, ஒரு பால் வேற லெவல். இத்துடன் 5 ஓவர்கள் முடிவடைந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை 32. 4 விக்கெட் இழப்பிற்கு after 5 overs 32 for 4. இது பேட்டிங் பவர் பிளே. பவர் இல்லை அப்படின்னா அவங்க டீம் கேப்டன், பவர் என்கிற சரவணன் இல்லைன்னா அவங்க டீம் கேப்டன் முன்னாடினா வந்து இந்த டிராஃபியை கலெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்த போட்டி பர்ஸ் காச்சர்ஸ் வர்சஸ் அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ். 2 அணி வீரர்களும் தயார் நிலையில் இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். மேட்ச் முடிஞ்சவொடனே யார் போலிங்கோ உள்ளே வந்துருங்க, பேட்ஸ்மேனும் டக்குன்னு ரெடியாக இருங்க. எதனா பேசணும்னா இப்பயே பேசிக்கோங்க, டைம் இல்லை. எல்லாரும் ஒன்றா இருந்து பேசுனா பேசிக்கோங்க, 2 டீமுக்கும் சொல்கிறேன். 2 டீமும் எதனா பேசணும்னா பேசிக்கோங்க. ஷாட், சான்ஸ் இல்ல. சும்மா தென்னை மரத்தையும் தாண்டி அடிக்கிறாருங்க ஹைட்ல. சிக்ஸ் அது, மெகா சிக்ஸர் தான், இதுக்கு பேர் தான் போல. The terrific hit from Kalai, Brisbane Heat. கிரிக்கெட் இஸ் a funny கேம்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். ஈவன் ஒரே ஒரு பால்ல கூட மேட்ச் எப்படி வேணாலும் மாறலாம். டாட் பால். நைஸ் கம்பேக் ஃப்ரம் பிரசாந்த். இந்த டீமை பார்த்தீங்கன்னா கோடு போட்டா மாதிரி போட்டுட்டு இருக்காங்க. வந்து அங்கே விழுது அங்கே போயிடுது, விழுது அங்கே போயிடுது.
நோ பால். நோ பால். ஒரு பால் 7 ரன்னுக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ பார்த்துருப்பீங்க. நோ பால் 1 6, ஒரே பால் தான் 7 ரன்னு. அதுவும் அந்த பால் கவுண்ட் கூட கிடையாது. நோ பால். Again, Prasant to Kalai. Catch ஆகுமா? Yes, caught and bowled. அவரே பந்து வீசி அவரே கேட்சை பிடித்துள்ளார். இதுக்கு பேர் தான் caught and bowled. இத்துடன் இன்னொரு விக்கெட்டையும் இழக்கிறார்கள் பிரிஸ்பேன் ஹீட்ஸ் அணியில் இருக்கும் வீரர்கள். குறிப்பாக கலை சற்று தடுமாற்றத்துடன் ஏமாற்றத்துடன் வெளியேறுகிறார். கலையை அடித்து புதிதாக களம் காண வந்து கொண்டிருக்கிறார். ஆதி 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 ஊரில் தான் இருக்கியா இல்லையா? கிரவுண்டுக்கு வர மாட்டேன், பார்க்கவே முடியல. திருவிழாவில் கூட காணோம். அப்படியா? மோகன், ஸ்வீப் மோகன். ஸ்வீப் மோகன், வாப்பா வாப்பா சீக்கிரம் வாப்பா. எல்லாம் எப்படி போடலாம் 6 அடிப்பார் அவரு. பாருங்களேன். அடுத்த போட்டிக்கு 2 அணி வீரர்களும் தயார் நிலையில் இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். ஏனென்றால் டைம் இல்லை, கொஞ்சம் பேசணும்னா ஏன்னா பேசிக்கோங்க. மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறது முன்னாடி பேச வேணாம், முன்னாடியே பேசி உள்ளவாங்க ப்ளீஸ். சொன்ன மாதிரியே வந்த உடனே ஃபர்ஸ்ட் பால் 6 பா, வேற லெவல் ஷாட், சான்ஸே இல்லை. எக்ஸ்ட்ராடினரி டெரிஃபிக் ஹிட். நன்றி. 6 நடுவர் அந்த 6 காட்டுற விதமே தனி ஸ்டைலுங்க. ஆறு அடுத்தடுத்து 2 6 அடிச்சிருக்காரு. டீமுக்காக ஸ்கோர்ஸ் அப்படியே செகண்ட்ல டிக் பண்ணிட்டே இருக்காரு. மொத்தம் இந்த ஓவர்லயே 3 6 அடிச்சிருக்காங்க. இந்த ஓவர்லயா 4 6 அடிச்சிருக்காங்க. மன்னிக்கவும், இந்த ஓவர்லயே 4 6 பேருக்கு. Anything is possible. Great comeback from the bowler. Over. ஆறு ஓவர் முடிவடைந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை 58. பனிரெண்டு பந்துகளில் 36 ரன்கள் அடித்தால் பிரிஸ்பேன் அணி வெற்றியை சுவைக்கலாம். 36 ரன் கொடுக்காம பந்து போட்டா சிட்னி தண்டர்ஸ் அவங்க ஜெயிக்கலாம். 2 பாயிண்ட்ஸ் வந்து சேருவங்கள. மேட்சோட க்ரூஷியல் ஓவர் இதுதான், டிசைடிங் ஓவர்னே சொல்லலாம்.
ஒயிட் பால். தேங்க்யூ அம்பையர். கேட்ச் ஆகுமா? இட்ஸ் அ கம்ஃபர்டபிள் கேட்ச். ஈஸியா பிடிச்சாரு. அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணி பால் கீழே போனாரு. ரொம்ப ஈஸியா காமிச்சார். சூப்பர் பவுலிங் ஃப்ரம் ஜேக்கப். தன்னோட அணிக்காக சிறந்த முறையில் பந்து வீசிக் கொண்டிருக்கிறார். சற்று ஏமாற்றத்துடன் வெளியேறுகிறார் மோகன். வந்தாரு, டுமால்னு அடிச்சாரு, அமைதியா வெளில போறாரு. மேட்சே மாத்திட்டார். பாபு நோ ஃபியர்ல ஸ்கொயர் த விக்கெட். ரொம்ப ஸ்ட்ராங்கு. பாபே ஸ்னேக் பாபே. ஆறு ஆறு. கௌதம் வேற பால் போடுங்க. கௌதம் தான் சந்தித்த முதல் பந்தையை எல்லைக்கோட்டை தாண்டி அடிச்சிட்டாரு. பாபு, பேட்ஸ்மேன் நேம் பாபு, மன்னிக்கவும். வெற்றிக்காக கடுமையா போராடிட்டு இருக்காங்க ரெண்டு டீமும். கேம் எந்த பக்கம் மாறுதுன்னே சொல்ல முடியல. 2 சிக்ஸ் அடிக்கிறாங்க, திடீர்னு இவங்க விக்கெட் எடுக்கிறாங்க, மறுபடியும் வர பிளேயர் சிக்ஸ் அடிக்கிறாரு. ஸோ மேட்ச் வந்து எந்த பக்கம் வேணாலும் எப்போ வேணாலும் மாறும். ஒரு பால் கூட யாரும் மிஸ் பண்ணாதீங்க. ரொம்ப நேர்த்தியாக பந்து வீசியிருக்காரு. ஒரு ரன். ஆறு. சும்மா தென்னை மரம் ஹைட்டை தாண்டி போகுதுங்க இந்த ஆறு. ரொம்ப ஸ்டைலா அடிச்சாரு. மேட்ச் மாறுதுன்னு தான் சொல்லணும், வேற எதுவும் சொல்ல முடியாது. பிரிஸ்பேன் ஹீட் ரொம்ப கால்குலேட்டட் கேம் ஆடிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அண்ட் தண்டர்ஸ் ஏதாவது மேஜிக் பண்ணாதான் உண்டு நினைக்கிறேன். ஏன்னா மேட்ச் கைவிட்டு போயிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா. இந்த எக்ஸ்பீரியன்ஸ்டு பவுலர் ஜாக்கப் இந்த மாதிரி எவ்வளோ சுச்சுவேஷன்ஸை ஹேண்டில் பண்ணியிருக்காரு. சும்மா லெஃப்ட் ஹேண்டில் ஹேண்டில் பண்ணார். இப்போ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இது அவருக்கான சேலஞ்ச். ஒயிட் பால். தேங்க்யூ அம்பையர். ப்ரெஷர் ப்ரெஷர். எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அந்த ப்ரெஷர் நம்மளை யோசிக்க வைக்காது. அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இது. போல். மேட்ச் இருக்கா? ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா? மேட்ச்ல உயிர் இருக்கா? கோகுல் கேட்கிறாரு. யார் பக்கம் தெரியல. பேட்ஸ்மேன் என்ன யோசிச்சாருன்னு தெரியல. ஒரு ஃபுல் டாஸ் பால்ல டைரக்டா பாலை லீவ் பண்ணி போல்டா இருக்காரு. மேபி ஏதாவது சின்ன ரேங்க் கால்குலேஷன்னால ஒய்டு வாங்கலாம் நின்ட்டாரு. அதான்
விக்கெட்டு. த நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் அரவிந்த். லாஸ்ட் பால் ஆஃப் 7th ஓவர். Swing and miss. Over. End of 7 overs, 73. Game deciding over. 773. இருபத்தி ஒன்னு அடித்தால் வெற்றி பெறலாம். 6 பந்துங்களுக்கு 21 ரன்களை அடித்தால் இந்த பேட்டிங் டீம் ஜெயிக்கும். அப்படி இல்லைன்னா ஃபீல்டிங் டீம் ஜெயிப்பாங்க. லெட்ஸ் see. பாபுன்னு ஒரு நல்ல டச்சில் தான் இருக்காரு. வந்த முதல் பாலே 6 அடிச்சிருக்காரு. விக்கெட். அண்டர் பிரஷர்ல ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு ஃபர்ஸ்ட் பாலே. நோ ஒன் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் 1000. இது வந்து யாருமே 1008 எதிர்பார்க்காத ஒரு விஷயத்த ரொம்ப சிம்பிளா ஈஸியா காமிச்சிருக்காரு. அம்பையரும் அதை எதிர்பார்க்கலையாம், அங்கிருந்து சொல்றாரு. நியூ பேட்டர் நேம் தேஜஸ். இரண்டாகுமா? இல்லை, ஒரு ரன். ரன் அவுட். கடைசி மற்றும் இறுதி ஓவரை இந்த டோர்னமெண்டில் முதல் முறையாக பந்து வீசிக் கொண்டிருக்கிறார் 1000. எதிர்கொள்ள தயாராகிறார் அரவிந்த். லாஸ்ட் 3 balls 19 to win. கடைசி 3 பந்துகளில் 19 ரன்கள், 18 ரன்ஸ் அட்ரா. ஏறக்குறைய வெற்றிக்கனியை ரசித்துக் கொண்டு விளையாடி கொண்டிருக்கிறார்கள். பேர்னா சிட்னி தண்டர்ஸ். 2 பந்துகளில் 19 ரன்கள் எடுத்தால் வெற்றி. கேட்ச். எஸ், சரியான பால், ஈஸியான கேட்ச். விக்கி அப்பா வரதுக்கு முன்னாடியே பிடிச்சிட்டாருப்பா கேட்ச். அவ்வளோதான். அப்படிதான் சொல்லுவேன், அப்படிதான் பேசுவேன். சிட்னி தண்டர்ஸ் மேட்சை சீல் பண்ணிட்டாங்க. மேட்ச் ஓவர். வெற்றி பெற்ற சிட்னி தண்டர்ஸ் அணியினருக்கு கிரிக்கெட் வீரர்கள் சார்பாகவும் ரசிகர்கள் சார்பாகவும் வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். 10 ஆல் அவுட் பா. ஆல் அவுட். ரன் ரேட்ல லீக் மேட்ச் ரன் ரேட்ல